லாஜிக்கல் ரீசனிங் பசில்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? கிளியரா? ரெடியா கைஸ்? லாஜிக்கல் ரீசனிங்கும் பசிலும் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாமா? டயர்ட் ஆகலையே? ரெஸ்ட் வேணுமா கைஸ்? கமான், போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே 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 தனுஷ். இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பாருங்க. அதுல வந்து ஏபிசி ஓகே, பார்த்தோன்னே ஆன்சர் டி. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்த்து கம்ப்ளீட்டா மைண்ட்ல பதிஞ்சிடும். ஓகே, ஏன்னா இந்த ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மேக்ஸை பொறுத்தளவு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். குட் குட் ராதிகாரங்கனால. குமார், இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த மெத்தடாலஜி உங்களுக்கு தெரியுதா? கமான் சுந்தி. ஓகே குட். குமார், உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா ஒரு இது வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. இதுக்கு அடுத்து பாருங்களேன், இதோட பேட்டர்ன்லேயே இருக்கு. டைஸோட ரிலேட்டடா அந்த சம் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வினாக்கள்ல அதில் ஏபிசிடியா 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சரியான வழியை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியரா? கமான். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? கிவன் என்னது? கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சாய்ஸஸ் ஏபிசிடி அப்படின்றது வந்து சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 சாய்ஸஸ் இருக்கு. ஓகே, சரியான கிரேட் தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் தான் கேட்டிருக்காங்க. அப்படியே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணும்? டைஸ்ல பாத்தீங்கன்னா டைஸ்ல ஒரு டைஸ் தான் இருக்கு. பட் சாய்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 இருக்குன்னா இதை நம்ம கம்ப்ளீட்டா ஃபார்முலா எப்படி எழுதணும்? 6 பவர் n அப்படின்றதான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ கீழே என்ன இருக்கணும்? சாய்ஸஸோட கவுண்ட் இருக்கணும். சாய்ஸஸோட கவுண்ட் என்னது? 4. அடுத்து மேல என்ன இருக்கணும்? 4 பவர் n எடுத்துக்கணும். மேல என்ன இருக்கணும்? டைஸோட கவுண்ட் என்னன்னு இருக்கணும். இங்க கொஸ்டினோட கவுண்ட். ஸோ 4 பவர் 3 4 16 16 64. ஸோ ஆன்சர் வந்து டி. ஓகே, கிளியரா? மோர் கிளியர். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? சேம் பேட்டர்ன் தான், கொஸ்டின் தான் டிஃபரெண்ட். சரியா தவறா அப்படின்ற விடையளிக்க 3 வினாக்கள் அடைய ஒரு சிறு தெருவில் மாணவர்கள் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும்? கமன். C8. ஓகே குட். ஸ்ருதி, புரியுதா? ராதிகா ரங்கநாதன். ஓகே, இந்த பேட்டர்ன் புரியுதலாமா? ஓகே, கமன் கைஸ். ஓகே குட். இது பாருங்க, சரியா தவறா அப்படின்னு விடையளிக்க 3 வினாக்கள் கொடுத்திருக்காங்க. தேர்வுல எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை கொடுத்திருக்காங்க? 3 கொஸ்டின். சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2. என்னன்னு பாத்தீங்கன்னா சரி தவறு அப்படின்ற சாய்ஸஸ். அதே தான் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டைஸ்ல ஓகே ஒரு டைஸ் தான். பட் சாய்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 சாய்ஸஸ் இருக்கும். ஸோ நம்ம ஃபார்முலா எப்படி இருந்தோம்? 6 பவர் n போது 6 பவர் 1 ஈக்குவல் டு 6. சேம் பேட்டர்ன் தான். இங்க கவுண்ட் என்ன இருக்கணும்? சாய்ஸஸ் வந்து 2 இருக்கும். மேல வந்து கவுண்ட் கொஸ்டினோடது. ஸோ 8. 2 பவர் 3 8. கிளியரா? ஆன்சர் சி. நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே குட். சாய்ஸ் பவர் கொஸ்டின் ஆன்சர் அவ்வளவுதான். கிளியரா இருந்துச்சு. ஓகே, இதை ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஏபிசி 3 பேரு நீலம் சிவப்பு கருப்பு வண்ண சட்டை, மஞ்சள் பச்சை சிவப்பு வண்ண பேண்ட். யாரும் ஒரே வண்ணத்துல பேண்ட் மற்றும் சட்டை அணியல. ஸோ சி. ஓகே, அவ்வளவுதான். மைண்ட்ல பதிஞ்சிருச்சு தனுஷ்க்கு தான் ஆன்சர். ஏன்னா இது எழுதி ஒர்க் அவுட்லாம் பண்ணவே இல்லை. தனுஷ் சூப்பர் தனுஷ். இந்த சம்ம பார்த்தோன்னே வரும்போது தட் இஸ் த பிராக்டிஸ். ஓகே, கொஸ்டினை பார்த்தோன்னா இந்த ஐடியா மட்டும் கிடைச்சிருச்சுன்னா நமக்கு போதுமானது.
இந்த ஐடியா தான் முக்கியம். இந்த ஐடியா எப்போ கிடைக்குது? ப்ராக்டிஸ் பண்ண கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். கிளியரா? சுருதி அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. சுருதி, ராதிகா, ரங்கநாதன், காய்ஸ். இந்த ரிவிஷன் கிளாஸ் முடிச்சுட்டா நம்ம அடுத்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா அடுத்து ஒரு 12 செட் இருக்கு, அதுக்கு போகணும். ஓகே, பார்த்துக்கலாமா? என்ன இருக்கு? சாரி, ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க. ஓகே, ஏபிசி அவங்க என்னன்னு நீலம், சிவப்பு, கருப்பான சட்டை, ஓகேவா, மஞ்சள், பச்சை, சிவப்பான பேண்ட் அணிஞ்சிருக்காங்க. யார் ஒரே நேரத்தில் பேண்ட் மற்றும் சட்டை அணியவில்லை? ஓகே, இப்போ பார்ப்போம் சட்டையோட கான்செப்ட். ஓகேவா, இவங்க ஏபிசி. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க கண்டிஷன் பாருங்க. ஏ நீல ஒன்று சட்டை அணியல. சட்டை என்னென்ன இருக்கு? ப்ளூ இருக்கு, ஓகே, நீலம், ரெட்டு, பிளாக். ஓகேவா, ஏபிசி இருக்கா? ஏ நீல ஒன்று சட்டை அணிய மாட்டாரு. ஓகே, இப்போ இவர் பிளாக் இல்லாட்டி ரெட்டு போட்டுக்கலாம். இவர் பிளாக் அல்லது ரெட்டு போடலாம். ஆனா இங்க பாருங்க, பி சிவப்பான சட்டை அணிய மாட்டாரு. ஓகே, அப்ப இவர் ப்ளூ அல்லது பிளாக். சி வந்து பிளாக் போட மாட்டாரு, அப்ப இவர் ரெட்டு, ப்ளூ. ஓகே, இங்க தான் இப்படி இருக்கும். அடுத்து பேண்ட் பாருங்க, அதே ஏபிசி தான். பேண்டோட கலர் கொடுத்துட்டாங்க. ஓகே, பேண்டோட கலர் என்னது? மஞ்சள், பச்சை, சிவப்பு. ஓகே, மஞ்சள், எல்லோ. ஓகே, பச்சை, கிரீன், ரெட்டு. கண்டிஷன்ஸ் பாருங்க. ஏ வந்து மஞ்சள் பேண்ட் அணியல, ஏ மஞ்சள் போட மாட்டாரு. பி வந்து சிவப்பு ஒன்று போட்டா இது சிவப்பு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இவங்க மஞ்சள், இவங்க கிரீன். ஓகே, அப்ப இவர் எல்லோ. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சி அஞ்சுல பேண்ட் சட்டையோட, சியோட பேண்ட் என்னது? எல்லோ. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்க ஆப்ஷன் பாருங்க, எல்லோ இருக்கு. அப்ப அவர் ரெட் அல்லது ப்ளூ சட்டை போட்டிருப்பார். ஓகே, ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா? கிளியரா? சுருதி ஓகே, எல்லோ அண்ட் ரெட். சூப்பர் சுருதி. நெக்ஸ்ட் அப்படி இதை ஆன்சர் பண்ணுங்க. இதே சேம் பேட்டர்ன் தான். இதனால ஃபேக்டோரியல் யூஸ் பண்ணி இந்த ரிப்பீட்டேட்டிவ் மோட வந்து இதை கேன்சல் பண்ணும். ஓகே, இப்ப பகடியிலையும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 தான் இருக்கும். நம்ம ரிப்பீட்டேட்டிவா இருக்கும் போது நம்ம மைனஸ் பண்ணிடுவோம். கிளியரா? அது நம்ம எடுத்துக்கிற மாட்டோம். இதே மாதிரி 1 2 3 4 2 1 என்ற இலக்கங்களை பயன்படுத்தி இரட்டை படையிட்டல் இரட்டை இடத்தில் வருமாறு எத்தனை வழிகளில் உருவாக்கலாம்? கமான் கைஸ். இரட்டைப்படை எண்கள் 3 ways. ஓகே, கமான் ஸ்ருதி, நல்லா செக் பண்ணி பாருங்க. 2 4 4 2 2. ஓகே, நைன் ways. ஓகே தனுஷ். இது சிம்பிளா அந்த அந்நியன் படத்துல சொல்லுவாங்கல்ல, கபியும் குவாவுனா குவாவும் கபி, அந்த மாதிரி மாத்தி மாத்தி எழுதுவோம் இல்லையா? பெர்மியூட்டேஷன் காம்பினேஷன் வாங்க. ஒரே வேலையை வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி எழுதுறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. புரியுதுங்களா? இப்ப நான் சிம்பிளா எப்படி சொல்றதுன்னா, ஏபிசின்னு இருக்குன்னா இது எத்தனை வழிகளை உருவாக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஏபிசி இப்படி இருக்கு இல்லையா? செகண்ட் வந்து என்னன்னா, ஏ வச்சுக்கிட்டு சிபி இப்படின்னு மாத்தி போடலாம். அடுத்து வந்து எப்படி வைக்கலாம்? பி இங்க வச்சு ஏ சின்னு வைக்கலாம். புரியுதுங்களா? அந்த இடத்த மாத்தி மாத்தி நம்மளால எழுத முடியும். அதுக்கப்புறம் நாலாவது என்ன பண்ணலாம்? சி எங்க வச்சுக்கிட்டு பி எங்க வச்சுக்கிட்டு ஏன்னு எழுதலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏசிபி ஏ இந்த மாதிரி மாத்தி மாத்தி காம்பினேஷன் போடுறோம் இல்லையா? இந்த காம்பினேஷன் தான் முக்கியம். ஓகே, இதைத்தான் இங்க சொல்ல வர. கிவன் பாருங்க, 1 2 3 4 2 1. ஓகேவா? இந்த எண்களை பயன்படுத்தி இரட்டைப்படை எண்கள், முக்கியமாக என்னன்னா இரட்டைப்படை எண்கள், இரட்டைப்படை எண் வந்து என்ன வரணும்? இரட்டை இடத்துல வரணும். ஓகே, இரட்டை பண்ண இரட்டை இடத்தில். ஓகே, அதாவது எப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? 1 2 3 4 5 அப்படின்ற நம்பர்னாலும் இது என்னது? ஒன்றாம் இலக்கம். சரி, இதையே நம்ம
இரட்டைப்படை எண்ணா இந்த இடத்துல இரட்டை எண்கள் தான் வரணும். புரியுதுங்களா? இதான் கான்செப்ட். இரட்டைப்படை எண்ணால் இரட்டை இடத்துல மட்டும்தான் வரணும். அந்த மாதிரி எத்தனை வகைகள் உருவாக்கலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிவன் கொடுத்துருக்கிறது 1 2 3 4 2 1. இதுல நான் இரட்டைப்படை எண்ணை எடுக்கிறேன் பாருங்களேன். இரட்டைப்படை எண்கள் எத்தனை இருக்கு? 2 4 2. ஸோ 2 4 2. இதுல எத்தனை ரிப்பீட்டா இருக்கு பாருங்க. ரிப்பீட்டா 2 இருக்கு இல்லையா? 2 2 இருக்கு இல்லையா? ஸோ 2 இருக்கா? அதாவது ஓகே, இந்த கவுண்ட். அதே மாதிரி இரட்டைப்படை எண்கள் பாருங்களேன். இரட்டைப்படை இரட்டை இடம் என்னது? நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 ஆகும். என்னென்ன இருக்கும் இரட்டை இடங்கள்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இடம் இருக்கு. இவங்க கொடுத்துருக்க ஒற்றைப்படை எண்களையும் பாருங்களேன். ஒற்றைப்படை எண்ணும் எத்தனை என்னென்ன இருக்கு? 1 3 1. ரிப்பீட்டா இருக்கிறது எத்தனை? 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்தா ரிப்பீட்டேட்டிவ் மோடி வந்தா மட்டும் இரட்டைப்படங்கள் ஒற்றைப்படங்கள் மொத்தமா இருக்கிறது 3 ஃபேக்டோரியல். ஓகே, 3 நம்பரு. ஆனா ரிப்பீட்டா இருக்கிறத 2 ஃபேக்டோரியல். ஓகே, கிளியரா? சாரி, 3 ஃபேக்டோரியல் 2 கீழே. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 3 நம்பரு ரிப்பீட் வந்து 2. இப்படி இருந்துச்சுன்னா இப்படி போடிக்கணும். ஸோ 3 × 2 × 1 divided 2 × 1 equal to 3 × 2 × 1 divided 2 × 1. ஸோ 2 1 2 1 கேன்சல் ஆயிருமா? ஸோ மிச்சம் இருக்குது 3 9. 3 × 3 9 ways. இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது மட்டும் இந்த ஃபேக்டோரியலை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ 9 வழிகள். கிளியரா? ஏன் 2 ரிப்பீட் ஆகுதுன்னு புரியுதா? அவங்க கொடுத்துருக்க நம்பர். ஓகே, இது டைஸ் ஒர்க் ஆமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. இதை நம்ம காம்பினேஷனா எழுதணும்னா 9 வழியில எழுதலாம். இந்த எழுதியிருக்க தனுஷ் எழுதிட்டார் 1 2 3 2 2 2. இதை மாதிரி வச்சு மாற்றி எழுதணும். இது ஒரு நம்பருக்கு வச்சிருக்கீங்க, இதே மாதிரி 3 நம்பருக்கு நம்ம பண்ணணும். இப்போ 9 waysன்றது வரும். ஓகேவா? கிளியரா? நான் இது பிக் வேல்யூவா வரும்போதுமே இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சுருதி கிளியராமா? ஓகே, 9 ways. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க. சுருதி, அந்த சமம் உங்களுக்கு கிளியரா? நான் அது வேணா அந்த காம்பினேஷன் எழுதி தரேன். ஓகே ஓகே, அந்த தனுஷ் மைண்ட்லயே வந்து போச்சு. 366 பக்கங்கள் புத்தகத்துல பக்கங்களை குறிப்பிட பயன்படுத்தி மொத்த இலக்கங்களோட எண்ணிக்கை என்ன? ஓகே, சுருதி ஆன்சர் பண்ணுங்க. ராதிகரங்களாக 990 900 அடிச்சு விடுங்க. தனுஷ் சூப்பர் ஆதியா, வெரி குட். அந்த கவுண்ட் தான் இது. நம்ம பார்க்க கொஞ்சம் கிட்டதா இருக்காங்க. சுருதி கமாண்ட் சொல்லி கண்டிப்பா இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க கணேஷ். எனக்கு தமிழ் இங்கிலீஷ் படிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஓகே ஓகே, இங்க பாருங்க, டோட்டலா 366 பக்கங்களுடைய பக்க எண்களை குறிப்பிட பயன்படுத்திய மொத்த இலக்கங்களின் எண்ணிக்கை. முக்கியமா என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த கொஸ்டினை புரிஞ்சுக்கணும். பக்க எண் வச்சுக்கோங்களேன். இப்ப நார்மலா ஒரு பக்க எண் வந்து பேஜ் நம்பர். ஓகே, பேஜ் நம்பர் வந்து 24னா, இதுல எனக்கு கேட்ட கொஸ்டின் என்னன்னா, இந்த இலக்கங்களோட எண்ணிக்கை. இலக்கம்னா என்னன்னா, இதுல 2 இலக்கம் இருக்கு இல்லையா, இதத்தான் எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு இது இருக்கு, ஹவு மெனி அப்படின்றதா கொஸ்டின். கிளியரா? பேஜ் நம்பர்ல பயன்படுத்தி இலக்கங்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ டோட்டலா 366 பக்கங்கள் இருக்கு கொடுத்துட்டாங்க. இதுல பக்கங்கள் சிம்பிளா இருக்குதுங்க. 0ல இருந்து 9 வரை எத்தனை இலக்கம் யூஸ் பண்ணுவோம்னா, எத்தனை பேஜ் நம்பர் இருக்கும் பாருங்க. ஒரு இலக்கம் தான் யூஸ் பண்ணுவோம்னு வச்சுக்கோங்க. இது இலக்கத்தோட கவுண்ட்னு வச்சுக்கோங்க, 1. ஓகே, அடுத்து அதே மாதிரி பாருங்க, எத்தனை பக்கங்கள் இருக்கும். இது வந்து பக்கம், இது பக்கம், இது இலக்கம். எத்தனை இலக்கம் அப்படின்றது. ஓகே, 0ல இருந்து 1 வரையும் மொத்தம் 9 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோமே. அப்ப 9 × 1 9. ஓகே, அடுத்து பாருங்க,
10ல இருந்து, அதாவது நான் 2வது இலக்கம் 10ல இருந்து 99 வச்சுக்கோங்களேன். எத்தனை வந்திருக்கும்? மொத்த பக்கங்கள் 89 இருக்குமா? 89 90 பக்கம் இருக்கும். ஓகே, அதாவது இப்ப நான் கூட்டுறேன் இல்லையா, 0 1 2 3 4 5 6 9 இது கூட்டி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா? 1 2 3 4 சரி, நான் 7 8 எல்லாத்தையும் விட்டுட்டேன். 7 8 ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 தெரியுதுங்களா? இதுல நம்ம 0 மட்டும் சேர்க்க மாட்டோம், அதனாலதான் இந்த கணக்கு வருது 9. அதே மாதிரி 10ல 99 கூட்டுனீங்கன்னா 90 வரும். ஸோ 90ல 2 இலக்கங்கள் வேணும், அதனால 180. அதே மாதிரி 3 பாருங்க. 3ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னது 100ல இருந்து 999. ஓகே, கிளியரா? அப்ப 100ல இருந்து 999 சாரி 366 நமக்கு எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ 366 நமக்கு எண்ட் ஆகும். அப்ப 267 பேஜ் இருக்கும். ஓகேவா? கவுண்ட் பண்ணீங்கன்னா ஸோ 267 இன்ட்டு மொத்தம் 3 இலக்கங்கள். கிளியரா? 267 இன்ட்டு 3 படைகள் எல்லாம் 21, ஆரம்ப பதிப்பு 26 6 2 8 801. ஓகே, ஸோ இது கூட்டினீங்கன்னா 10 இங்க 9 9 990. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து பி. ஓகே, கிளியரா? சூரிய உங்களுக்கு புரிஞ்சாரு? ஓகே, 990 இலக்கம் குட். ஓகே, இது கிளியரா உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இது கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இப்போ 0 9 நம்பர் தான் இருக்கும். ஓகே, அட் த சேம் டைம்ல 10ல 99னா நம்ம நார்மலா 99 - 10 போட்டு 89 போட்டுருக்கோம். ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இருக்கும், ஏன்னா நம்ம 10ல இருந்து கூட்டிட்டு வரணும். ஓகே, கிளியர் தானே? நெக்ஸ்ட் போயிடலாமா? இது பாருங்க, அப்படியே இதை ஆன்சர் பண்ணுங்க. இது பார்த்தோன்னே சொல்லிடுங்க தனுஷ், இந்த சம் நம்ம படிச்சு அவங்க ஏன் நோய்வாய்ப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். கமான், அவ்வளவுதான். இதை ஒரு ரிவிஷன் பண்ணிட்டா நமக்கு ஒரு கம்ப்ளீட் மைண்ட் செட்ல 11 லைவ் டெஸ்ட் பார்த்துருக்கோம், 11 நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் போகும்போது இது மறக்காம வரும். ஏன்னா நம்ம ஒரு லைன்ல பார்த்துட்டு போயிட்டு அடுத்து இன்னொரு 10 செட்டை பார்த்துட்டு வரும்போது இது ஃபுல்லா மறந்து போயிருக்கும். ஓகே, எஸ் ராதியாரங்க ஆரஞ்சு. ஓகே, கம்ப்ளீட்டா ரிவிஷன் பண்ணுங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா ஐடியாலஜி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கமா சுருதி, இந்த சம் பார்த்துருக்கீங்களா? ஏன்னு ஒரு திராட்சை அண்ணாச்சி சாப்பிட்டாரு, பி வந்து திராட்சை ஆரஞ்சு சாப்பிட்டாரு, சி வந்து ஆரஞ்சு அண்ணாச்சி ஆப்பிள் சாப்பிட்டாரு. ஸோ டி திராட்சை ஆப்பிள் அண்ணாச்சி சாப்பிட்டாரு. இதுல பி சி நோய்வாய்ப்பட்டாங்க, அதுக்கு காரணம் என்ன? கரெக்ட், ஆரஞ்சு பழம் தான் காரணம். இங்க பாத்தீங்கன்னா ஏ வந்து என்னென்ன சாப்பிட்டுருக்காரு பாருங்க. ஏ வந்து திராட்சை அண்ணாச்சி ஓகே சாப்பிட்டாரு. பி வந்து பாத்தீங்கன்னா திராட்சை ஆரஞ்சு சாப்பிட்டாங்க. சி வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு அண்ணாச்சி அப்புறம் ஆப்பிள் இது சாப்பிட்டாங்க. டி வந்து பாத்தீங்கன்னா திராட்சை ஆப்பிள் அண்ணாச்சி சாப்பிட்டாங்க. ஓகேவா? இப்ப சாப்பிட்ட பிறகு பி அண்ட் சி வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. பியும் சியும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன பலன் கேட்டிருக்காங்க. பி சி காமன் வந்து ஆரஞ்சு, மற்ற எதுவுமே ஆரஞ்சு இருக்காது. ஓகே, அப்ப அவங்க நோய்வாய்ப்பட காரணம் ஆரஞ்சு. கிளியரா? ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா? கமான் தனுஷ், இது ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு. சூப்பர் தனுஷ், 373. சுருதி கமான் கண்டுபிடிங்க.
ஓகே, இது அந்த சம்ம நம்ம ஆல்ரெடி பார்த்தனால ரிவிஷன் ரொம்ப ஈஸியா இருக்கு. டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, 331,482. Come on guys. Radhika Ranganathan, any idea? The sum line. Okay. மாறுபட்டு எண் எதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? கிவன் பாருங்க, 331 இருக்கா? இதை பெருக்கினீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தெரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னையும் இன்ட்டு லாஸ்ட் இருக்கு இல்லையா? லாஸ்ட் ஒன்னையும் பெருக்கினீங்கன்னா மிடில் இது வந்து கிடைக்கும். ஓகே, மிடில் நம்பர் இதான் விஷயம். ஓகே, அதே மாதிரி பாருங்க 482 இருக்கியா? பெரிய பாருங்க, 4 2 8 போது இங்க பாருங்க இது 3 கிடைக்கணும், மிடில் கிடைக்குதா 8. ஓகே, இதுதான் ஃபார்முலா. அதே மாதிரி 551 5 இருக்கும், 2 6 3 6 இங்க இருக்கும், 3 7 3னா ஆக்சுவலா இங்க 9 இருந்திருக்கணும். இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. 2 4 2 4 1 1 1. ஸோ இது மட்டும் தான் ஆட் மேன் அவுட். ஓகே, அப்ப இது பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா 373. ஆன்சர் டி. சுருதி கிளியரா? ஓகே, கிளியர், சூப்பர் சுருதி. 383. ஓகே ஓகே, சுருதி நல்லா பாருங்க, செக் பண்ணுங்க. 373 தான். ஐ திங்க் மேபி டைப்பிங் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓகே, 373. ஓகே, அபிதா வெல்கம். தனுஷ், சுருதி கிளியர் அந்த மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்டு லாஸ்ட் ஒன் போடும்போது மிடில் நம்பர் கிடைக்கும். கிளியரா? நெக்ஸ்ட் போயிடலாமா? கிளியர் தானே? இது பாருங்க அப்படி கீழே கொடுக்கப்பட்ட இலக்கங்கள், எழுத்துக்கள், குறியீடுகள் இதுல இருந்து விடையளிக்கணும். எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்து உயிர்மை எழுத்துக்கு? ஓகே ஓகே, கிளியர். எத்தனை எண்கள் உயிரெழுத்தை தொடர்ந்து உயிர்மை எழுத்துக்கு முன்னும் அமைந்துள்ளன? Come on guys. சாரி இங்கிலீஷ். ஓகே, ஒன்றும் இல்லை தனுஷ், இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உயிரெழுத்துன்னு வவல்ஸ் இருக்கு இல்லையா? வவல்ஸ் தொடர்ந்தும் அண்ட் தென் உயிர்மை எழுத்து அப்படின்னா வவல்ஸ் இல்லாம எழுத்துக்கு முன்னாடியே அமைச்சிருக்கேன். ஓகே ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இது ஒன்றும் கிடையாது. இந்த சீரீஸ் என்னன்னா உயிர் எழுத்தை தொடர்ந்தோம் அப்படின்னா, இங்கிலீஷ்ல உயிர் எழுத்து அப்படின்னா என்னன்னு நம்ம வவல்ஸ்ன்றோம் இல்லையா? AEIOU. ஓகே, இது இல்லாத எழுத்து தான் உயிர்மை எழுத்து. ஓகே, இது இல்லாத உயிர்மை எழுத்து கான்சனன்ட். ஓகே, விஷயத்துக்கு என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா எண்கள், அதாவது நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? கிவன்ல பாருங்க, இந்த நம்பர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வவல்ஸ் இருக்கணும். புரியுதா? நம்பர்ஸ் வந்து எண்கள் வந்து உயிரெழுத்தை தொடர்ந்து, இந்த உயிரெழுத்தை தொடர்ந்து வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து இருக்கணும். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். இப்ப கொடுத்துருக்க கிவன் சீரீஸை பாருங்க. நமக்கு நம்பர்ஸ் எங்கெங்க இருக்கு? 1 8 இருக்கா? LI 6. அதுக்கப்புறம் நம்பர் இருக்கா? இல்ல. ஓகே, 2 நம்பர் தான் இருக்கு நம்மகிட்டயே. ஓகே, இப்ப இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வவல்ஸ் இருக்கணும், நம்பருக்கு பின்னாடி வவல்ஸ் அல்லாதது இருக்கணும். ஓகேவா? சோ 8 சாட்டிஸ்ஃபைட் ஆகல. 6 பார்ப்போம். முன்னாடி வவல்ஸ் இருக்கா? ஐன்றது இருக்கா? அதை எடுத்து வவல்ஸ் இல்லாதது இருக்கா? ஸோ I 6 இந்த காம்பினேஷன் மட்டும் செட் ஆகுது. ஸோ 1 தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே,
அதான் ஆன்சர். கிளியரா? இஸ் கிளியரா? டன்ஸ் கிளியரா? ஓகே. டி ஓகே. AEIOU ஓகே. 8 ஓகே. 8க்கு 2வது ஆன்சரா? சுருதி இல்லமா? சுருதி இப்ப கிளியரா புரிஞ்சா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்றது? நம்பருக்கு முன்னாடி வவல்ஸ் இருக்கணும், பின்னாடி வந்து வவல்ஸ் அல்லாம இருக்கணும். அவ்வளவுதான் விஷயம். குரூப் 2 2Aல கேட்டது. ஓகே. நெக்ஸ்ட் பாத்துக்கலாமா? ஓகே. பாருங்க, பி என்பவர் கியூவோட பெரியவர், ஆர் என்பவர் கியூவோட பெரியவர். ஓகே சுருதி. பி கியூஏ விட பெரியவர், ஆர் கியூவோட பி ஒரு சிறியவர். ஸோ எஸ் என்பவர் இது நம்ம பார்த்துருப்போம். நான் இருக்கா? கமான் கைஸ். பார்த்துடலாமா? இங்க பாருங்க, கிவன் வந்து பாருங்க, பி என்பவர் கியூவோட பெரியவரா? பி வந்து கியூவோட பெரியவர் ஃபர்ஸ்ட். செகண்ட் பாருங்க, ஆர் என்பவர் கியூவோட பெரியவர், ஆனால் பியை விட சிறியவர். ஆர் வந்து யாரோட பெரியவர்? கியூவோட பெரியவர், ஆனால் பியை விட சிறியவர். தேர்ட் பாருங்க, எஸ் என்பவர் பியை விட பெரியவர், ஆனால் டியை விட சிறுவர். எஸ் வந்து யாரோட பெரியவர்? பியை விட பெரியவர், ஆனால் டியை விட சிறியவர். ஸோ இதுல யார் மிக சிறியவர்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல யார் சிறியவர்னு சீக்வன்ஸை நம்ம எழுதுவோம். பி இங்க இருக்கு, பி இங்கே இருக்கு, இங்கே பி இருக்கு. ஓகே, டி எஸ் பி ஆர் கியூ. ஓகேவா? ஸோ இதுல மிகச்சிறியவர் யாருன்னு கியூ தான். ஆன்சர் சி. கியூ தான் லாஸ்ட்ல இருக்காரு. கிளியரா? டியா மிக பெரியவர் கேட்கலாம், மிக சிறியவர். சாரி தனுஷ், இருக்கிறதுலே சின்ன பசங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சுருதி கிளியரா? இது புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கியூ சூப்பர் சுருதி. ஓகே, இந்த பாருங்க, 5 பெண்கள் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்காங்க. ரோசிக்கு பக்கத்துல சிவநந்தினி மற்ற அபி வந்து அருகில் இல்லை. ரோசி என்பவர் சிவநந்தினிக்கு அபிக்கு பக்கத்துல இல்லை. பட் அனுராதா வந்து சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. ரோசி மோனிகாவுக்கு அருகில் இருக்கிறார். மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார். பின்னர் அனுராதா பின்னோட்டில் யாருக்கு அருகில் இருக்கிறார்? ஓகே, இந்த அருகில்ன்றது அர்த்தம் என்னன்னா நியர். ஓகே, கிளியரா? ராதிகா ரங்கநாதன் என்னச்சு? இதெல்லாம் நம்ம பார்த்த சொல்லுதான். ஓகே, இது ஒரு ரிவிஷன் தான். இந்த 10வது சம்போட பேசாம நம்ம இதை க்ளோஸ் பண்ணிருக்கிறோமா? ஓகே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஸோ வேணா நம்ம டுமாரோ வந்து ஒரு ஃபுல் செட் ஆஃப் கொஸ்டின் நாளையிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஏன்னா அந்த நம்ம ரிவிஷன் மேபி உங்களுக்கு கொஞ்சம் போர் கொடுக்கலாம், படிச்சதையே நம்ம திரும்ப படிக்கும் போது. ஓகே, இங்க பாருங்க, இந்த கிவன் பாருங்க, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பெண்கள் இருக்காங்க. ஓகேவா? 1 2 3 4 5. ஓகேவா? கொடுத்துருக்காங்க. கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். ரோசி அப்படின்றவங்க, ஓகே, ரோசின்றவங்க சிவநந்தினி அபிக்கு அருகில் இல்லை. சிவாக்கும் அபிக்கும் பக்கத்துல உட்கார மாட்டாங்க. ஓகே, அனுராதா சிவநந்தினிக்கு அருகில் இல்லை. அணு இருக்காங்க இல்லையா, அவங்க சிவாவுக்கு அருகில் இல்லை. ஓகே, தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரோசி மோனிகாவுக்கு அருகில் இருக்கிறார். ரோசி வந்து மோனிகா இருக்காங்க இல்லையா, சரி, ஈக்குவல் டு தான், மோனிகா பக்கத்துல இருக்காங்க. 4 பாருங்க, மோனிகா வரிசையில் நடுவில் இருக்கிறார். மோனிகா வந்து மிடில். ஓகே, 5 என்ன கேட்டிருக்காங்க? அனுராதா யாருக்கு பக்கத்துல இருக்காங்க? அணு வந்து யாருக்கு பக்கத்துல? ரோசி சாரி மோனி வந்து மிடில் தெரிஞ்சிருச்சு. ரோசிக்கு பக்கத்துல சிவாவும் அபி இருக்க மாட்டாங்க. அப்ப சிவா அபி வச்சுக்கலாம். சோ அனுராதா பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஓகே, அனுராதா பக்கத்துல சிவாவும் இவங்களும் இருக்க மாட்டாங்க.
ஸோ இங்க அனு, ஸோ இங்க ரோசி. கிளியரா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அனுராதா பின்னொட்டில் யாருக்கு அருகில் இருக்கிறார்? இவங்க யாருக்கு அருகில் இருப்பாங்க? அனுராதா புரியுதுங்களா? இவங்க மிடில். ரோசி சிவாக்கும் அபிக்கும் பக்கத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க அபிக்கு. அனு வந்து சிவாக்கு பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ரோசி வந்து மோனிக்கு பக்கத்துல இருக்காங்க. சாரி, ரோசி தான் மோனிக்கு பக்கத்துல இருக்காங்க. அப்ப இங்கதான் அனு இருப்பாங்க. ஓகே, சோ அனுராதா பின்னொட்டி யாருக்கு அருகில் இருக்காங்க? ரோசிக்கு பக்கத்துல இருக்காங்க. ஓகே ஓகேவா? இது ஈக்குவல் தான். ஓகே, ரெண்டு பேரும் நியரா தான் இருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ. கிளியரா? ஓகே ஓகே தனுஷ், ஓகே கிளியர். ஓகே பாருங்க, இரண்டு வித்தியாசத்தையுடைய எண்கள்ல எத்தனை இணைகள் இருக்கின்றன? ஓகே ஓகே, நம்ம இந்த 11 சம்மோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் மிச்சத்தை பார்ப்போம். ஓகே, இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 சமயம் எவ்வளவுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி. ஓகே, இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிங்க. நம்ம அடுத்த செஷன்ல கம்ப்ளீட்டா இதை ஃபுல்லா பார்த்துக்கலாம். ஓகே, 2 கரெக்ட் ஆன்சர் 2. ஓகே ஓகே கிளியர். 3. ஓகே, கமான் ஸ்ருதி. ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கிவன் கொடுத்திருக்காங்க பாருங்க. 6412228 7421538. ஓகே, ரெண்டு வித்தியாசத்துடைய எண்ணில் எத்தனை இணைகள் இருக்கின்றன கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது கழிச்சா எத்தனை இணைகள் இருக்குது. ஓகே, இந்த 6 4 கழிச்சீங்கன்னா 2 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, 1 2க்கு வாய்ப்பு இல்லை, 2 6க்கு இல்லை, 8 7க்கு இல்லை, 7 4க்கு இல்லை. இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, 2 கிடைக்குதா? ஓகே, 2 1க்கு வராது, 1 5க்கு வராது, 5க்கும் 3க்கும் கழிச்சிங்கன்னா 2 கிடைக்குமா? ரைட். ஓகே, இதுதான் 4 2, இது 6 4. அப்ப எத்தனை இணைகள் இருக்கு? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 3 இணைகள். சி. ஓகே, இரண்டு வித்தியாசத்தையுடைய எண்கள்ல எத்தனை இணைகள் காணப்படுகின்றன? 3. கிளியரா? தனுஷ் கிளியரா? சி 3. ஓகே, அபிதா கிளியரா? நெக்ஸ்ட் பாத்துடலாமா? இருங்க, இன்னும் எத்தனை சம்மேளனம் இருக்குன்னு காமிக்கவா? ஓ மை காட், இன்னும் நமக்கு கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா 19 சம்மு இருக்கு. நம்ம இப்ப 12வது சம்ல இருக்கோம். முடிச்சிடலாமா? ஆனா ஈஸி தான் இது, எனக்கு தெரிஞ்சு. டைம் டக்கு டக்குன்னு ஓடிடுது. ஓகே சார், கம்ப்ளீட்டா முடிச்சிருவோமா? இன்னும் 7 சம் இருக்கு. ஆனா இது எல்லாமே ஒன்லைனர் சம். முடிச்சிடலாமா? இல்ல என்ன 7 சம்க்காக நம்ம ஒரு செஷன் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதுதானே, இது ரீசனிங் தானே. ஒன்லைன்ல ஆன்சர் பண்ணிடலாமா டக்குன்னு? தனுஷ், சுருதி, ராதிகா ரங்கநாதன், அபிதா கண்டினியூ பண்ணுவோமா இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாமா? கமான் சுருதி. சுருதி தேங்க்யூ சார் சொல்லிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. தனுஷ்
ஓகே தனுஷ், 7 sum தான். ஓகே, கம்ப்ளீட்டா கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாமா? ஓகே, ஓகே ராவியா, ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ஒன்லி 7 sums, எஸ். ஓகே, பாருங்க, நமக்கு என்னென்ன டிஎஃப்ஜிஹெச் அப்படிங்கிற ஒரு 1 2 3 4 5 6 கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, 1 2 3 4 5 6. இப்போ பாருங்க, ஐ மற்றும் எம் ஐயோர் மையத்திலும் இருக்காங்க. ஓகேவா, கண்டிஷன் ஐ எம்மும் மையத்தில் இருக்காங்க. ஐ எம், ஓகேவா. எஃப் அண்ட் டி ஆகியோர் முதலில் இருக்காங்க. ஓகே, எஃப் டி ஃபர்ஸ்ட் இருக்காங்க, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கலாம், இறுதியாகவும் இருக்கலாம். எஃப் அண்ட் டி முதலிலும் இறுதியாகவும் இருக்கலாம். இங்க எஃப் இருக்கலாம், இல்ல டி இருக்கலாம். இங்க புரியுதுங்களா? அதான் கான்வென்ஷன். ஜி என்பவர் டியின் இடதுபுறத்தில் அமைந்துள்ளார். ஜி வந்து பாத்தீங்கன்னா டியோட இடதுபுறத்தில் இருக்காரு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது ரைட் ஹேண்ட் சைடு. ஜி வந்து டியின் இடதுபுறம். ஓகே, அப்ப எஃபின் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யாரு? மிச்சம் இருக்கிறது யாருங்க? மிச்சம் இருக்கிறது நமக்கு ஹச் மட்டும்தான் மிச்சம் இருக்காரு. ஓகேவா, அவ்வளவுதான் கண்டிஷன். ஆன்சர் ஏ. கிளியரா? ஆன்சர் ஏ. ஒரு வலதுபுறத்துல யார் இருக்கா? ஹச் தான் இருக்காங்க. கிளியரா? எஸ், கிளியரா? ஓகே, சூப்பர். சுருதி, அபிதா, கமான் அபிதா, கிளியரா? புரியுதா? அது நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? ஓகே, இது அப்படியே கண்டிஷன் சொல்லுங்க. ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி எனக்கு கொடுக்கப்பட்டால் பின்வற்றில் எது சரி? கமான். கமான் நைஸ். ஆப்ஷன் என்னது? என்ன தனுஷ் பார்த்தோன்னே சொல்லியிருப்பீங்கல்ல. ஓகே, கமான் தனுஷ். அதே பி. ஓகே, ஏபிசி ஆகிய வெவ்வேறானவை. ஓகே, பி. ராதிகானந்தன் பி. ஓகே, பி. எல்லாருமே பி தான். ஓகே, பார்த்துடலாமா? இது கொஞ்சம் ஜூம் என காட்டுறீங்க. ஓகே, இது என்ன கொடுத்துருக்காங்க? கிவன் வந்து பாத்தீங்கன்னா ஏ நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி. ஓகேவா, எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் பின்வற்றில் எது சரி? ஓகே, இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஏவோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறேன். பியோட வேல்யூ வந்து ஏ பி தான் ஈக்குவல்டா இருக்கக்கூடாது. 2 சியோடது வந்து 1ன்னு எடுத்தாலும் தப்பு கிடையாதுல்ல. இப்ப எனக்கு ஏ பி தான் நாட் ஈக்குவல் டு, பி சி தான் நாட் ஈக்குவல் டு. ஏவும் சியும் கரெக்டா தான் இருக்கான். ஸோ ஆப்ஷன்ல இங்க வாங்க சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே, ஏ நான் வந்து ஆன்சர் வந்து டி தான். ஓகே, இது எப்படி சப்ஸ்டிட் ஆகும் பாருங்க. ஏ நாட் ஈக்குவல் டு சி அல்லது ஏ ஈக்குவல் டு சி. அதாவது ஏன் பி வராதுன்னு சொல்றேன். ஏபிசி ஆகிய வெவ்வேறானது ஏன் வராதுன்னா கண்டிஷன் என்னது? இதுதான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆனா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஏ ஈக்குவல் டு சி இருக்கிறது தப்பு இல்லை. ஏவோட வேல்யூ 1, சியோட வேல்யூ ஓகே சரி, பியோடது 2. ஓகேவா, இது 3, இது 2ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா, நான் அதாவது வேல்யூ எப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம். 3 2 1 கூட வச்சுக்கோங்களேன். ஏவோட வேல்யூ 1, சியோடது நாட் ஈக்குவல் டு 2 இருக்கலாம், அல்லது ஈக்குவலா வரணும். சரி, கரெக்டாக தான் எடுத்துருக்கேன். 1 2 1 கண்டிஷன் கரெக்ட் தான். 1 to 1 தான், இல்லாட்டி 1 ஈக்குவல் டு 1ன்னு இருக்கு. இந்த ரெண்டு கண்டிஷன்ல என்ன இருக்கலாம்? ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தேன்னா ஏ நாட் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கலாம்,
அதாவது சிஇ இருக்கலாம், இல்லாட்டி ஏ ஈக்குவல் டு சி இருக்கலாம். கிளியரா? இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். 1 2 3ன்றதா நம்பர் தான் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? ஐஸ் கிளியரா? ஐஸ் கிளியரா? 13க்கு டி. ஓகே. அமௌண்ட் ஓகே, வெரி குட். தனுஷ் கிளியரா? இல்லாட்டி நான் ஒரு மோர் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். கிளியரா கைஸ்? புரியுதா இல்லையா? தனுஷ் கிளியரா அது? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? இது பாருங்க, இதா நம்ம எக்ஸ்சேஞ்ச் தான், ஈஸி தான். ஓகே ஓகே தனுஷ், ஓகே அவிதா கிளியரா? ஓகே 2764. ஓகே ராதிகராமன், இதெல்லாம் அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் மெத்தட். ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன் நினைக்கிறேன். ஓகே கமன், இன்னும் 3 more சம் தான் நினைக்கிறேன். ஓகே 8973. ஓகே, இது பாருங்க, இந்த கிவன் பாருங்க, 2764 7983 9862 5493 6278. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொடர்ல முதல் மற்றும் மூன்றாம் இலக்க எண்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். 1 and 3 எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் மாற்றம் என்னவா இருக்கும்? அதாவது 1 வந்து இங்க வந்துடும், 3 இங்க போயிடும். இப்ப 6724 8973. இது பாருங்க 6892. இது பாருங்க 9453. இது பாருங்க 7268. கிளியரா? சோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அதை ஏறு வரிசையில் எழுதுறது. ஓகேவா? சின்னதுல இருந்து அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறது. சின்னது என்னது? 6724 6892 7268 8973 9453. ஸோ இதுக்கப்புறம் வலது புறத்துல இருந்து, ஓகே இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஓகே, இதுல இருந்து ரெண்டாவதா இருக்கிற நம்பர் இதுதான் செகண்டா. ஸோ 8973. கிளியரா? ஆன்சர் வந்து சி. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கமான் கைஸ், இது ஆன்சர் பாருங்க. ஓகே சி, வெரி குட் அபிதா. ஓகே கமான் தனுஷ், பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிக்கலாமா? ரெக்டாங்கிள் 53 ஞாயிற்றுக்கிழமை கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நெட்டாண்டு மீன்ஸ் லீப் இயர். ஓகே கம்ப்ளீட்டா? ஓகே 2/7. வெரி குட். ராதிகா ரங்கநாதன், பரவாயில்ல ராதிகா ரங்கநாதன், இந்த நம்பர்லாம் நான் வச்சிருக்கீங்க. ஓகே வெரி குட். அபிதா, சுருதி, ஓகே கமான். ஒரு லீப் இயர்ல 53 ஞாயிற்றுக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. Come on guys. 15A. Okay. அமுது குட். லீப் இயர் போது எப்போன்றது லீப் இயர். ஓகே, ஒரு லீப் இயர்னா கிவன் பாருங்க. லீப் இயர்னா எத்தனை நாட்கள் இருக்கும்னா, நார்மலா 365 டேஸ் இருக்கும். இங்க ஒரு டே சேர்த்து 363 இருக்கும். ஸோ 363 டிவைடட் 7. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா 7 35 மிச்சம் 1 ஒரு 7 14. ஸோ 2 52 வாரங்கள் இருக்கும். 52 வாரங்கள் பிளஸ் 2 days எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த 2 days அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்? மண்டே டியூஸ்டேவா இருக்கலாம், இல்லை சண்டே மண்டே டியூஸ்டே எப்படி இருக்கலாம்? டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே. ஓகே, அடுத்து வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஓகேவா?
இப்ப இங்க எத்தனை ஞாயிற்றுக்கிழமைகள் வருவதற்கான நிகழ்தகவு? ஞாயிற்றுக்கிழமை இங்க ஒரு சண்டே வரலாம், இங்க ஒரு சண்டே வரலாம். ஸோ 2/7. ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ. கிளியர்? நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? கிளியரா? சூப்பர் சூப்பர் அபிதா. வாரத்தின் நாட்களை ஆங்கிலத்தில் சொல்லும்போது எத்தனை நாட்கள் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும் கேட்டிருக்காங்க. ஓகே, கமான். வாரத்தின் நாட்களை ஆங்கிலத்தில் சொல்லும் போது எத்தனை நாட்கள் டி என்ற எழுத்தில் ஆரம்பிக்கும்? அவ்வளவுதான். டி. இது சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா? ஒண்ணுமே கிடையாது. வாரத்தின் நாட்கள் என்னென்னது? சண்டே, ஓகே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகே, இது சொல்லும் போது டீன்றதுல எத்தனை நாட்கள் இருக்கு? இது ஒன்று, இது ஒன்று. ஓகே, 1 1. ஸோ 2. ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இதுவுமே அதே தான். பட் அவ்வளவு கைஸ். அபிதா, நான் டக்குனு டைம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாட்கள். ஓகே, சி அவேக். ஓகேவா? கமான் சுருதி. அவேக். சூப்பர் தனுஷ். சிம்பிளான கொஸ்டின், அவ்வளவுதான். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆடியோ வீடியோ அதோட வால்யூம் ரைஸ் பண்றத வால்யூம் ரைஸ் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனா அவேக் அப்படின்றது வந்து விழித்தெழுதல். ஓகே, அவேர்னஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது மட்டும் தான் இதுல டிஃபரெண்ட். ஸோ ஆடுவன் அட் அவேக் சி. ஓகே, ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா? அருண், இந்த சம்மந்தம் இல்லையா? இதுல வந்து உங்களுக்கு தெரியும் கோபால் கிடையாது. இந்த இடத்துல வந்து கோபால் கிடையாது, கபில். ஓகே, கபில். ஓகே, பாருங்க இங்க பாருங்க, இவன் பார்ப்போம். அருண் இருக்கா இல்லையா? அருண் வந்து அருண் மாறன், இவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் இருக்கும். அருண் மாறன், கோபால். அடுத்து வந்து யார் இருக்கா? இதான் நான் சொன்னேன், இது கபில். கபில். ஓகே, மற்றும் ரா. இதுல யார் நடுவில் இருக்கிறான்னு கேட்கிறாங்க. ஓகேவா? ஸோ கண்டிஷன்ஸ் பார்ப்போம். அருண் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். அருண் வந்து மாறனோட பெரியவன். ஓகே, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கோபால். ஓகே, ஜின்னு எடுத்துக்கிறேன். கோபால் மாறனோட பெரியவர், பட் அருணோட சிறியவர். 3 பாருங்க, கபில் மாறன் மற்றும் ராமையோட சிறியவர். கபில் வந்து யாரு? கபில் யாரோ சிறியவர், மாறன் மற்றும் ராமியோட சிறியவர். ஓகேவா? மாறன் மற்றும் ராமோட சிறியவர் யாரு? கபில். அடுத்த கண்டிஷன்ஸ் பாருங்க. மாறன் ராமியோட பெரியவர். மாறன் வந்து
ராமோட பெரியவர். ஓகே, ஸோ இதை நம்ம எழுதுவோம். அப்ப நடுவில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. ஓகே, அருண் இருக்காரு, கோபால் இருக்காங்க, மாறன் இருக்காங்க, ராம் இருக்காங்க, கபில் இருக்காங்க. ஓகேவா, எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ மிடில் யார் இருக்காங்க? மாறன். ஓகே, ஏ. ஓகே, ஆன்சர் வந்து ஏ. கிளியரா? என்ன ஷோ மாறன். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்துடலாமா? எல்லா கிரிக்கெட் ஆட்டக்காரர்களும் மாணவர்கள், எல்லா குழந்தைகளும் விளையாட்டு வீரர்கள். ஓகே, எல்லா குழந்தைகளும் மாணவர்கள், எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள். இதோட ஆன்சர் பண்ணுங்க இந்த கொஸ்டினுக்கு. சி. ஓகே, இரண்டு மட்டும் சரி. எஸ் ராதிகா, வெரி குட். இந்த கொஸ்டின் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்தது தான். என்ன ஒண்ணுமே கிடையாது. இங்க பாருங்க, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்னன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே, கிவன் பாருங்க, எல்லா குழந்தைகளும் மாணவர்களா? எல்லா குழந்தைகளும் மாணவர்கள். ஓகே, அப்ப எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள். இது வந்து குழந்தைகள். ஓகே, எல்லா குழந்தைகளும் இந்த இதுல என்னது மாணவர்கள் இவங்க. ஓகே, இவங்க விளையாட்டு வீரர்கள். ஓகே, இப்ப ஸ்டேட்மெண்டோட கன்க்ளூஷன் வருவோம். ஸ்டேட்மெண்ட் எல்லா கிரிக்கெட் ஆட்டங்களும் கிரிக்கெட் ஆட்டங்களை பத்தி நமக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ இது நமக்கு என்ன கொடுத்தாலும் அதான் பிடிக்கும். அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் விளையாட்டு வீரர்களும், எல்லா குழந்தைகளும் உள்ளதா இருக்காங்க விளையாட்டு வீரர்கள். ஓகே, இப்ப இது ஒண்ணு மட்டும் தான் சரி. ஓகே, இரண்டு மட்டும் சரி. ஸோ ஆன்சர் வந்து சி. கிளியரா? ஓகே, தனுஷ் கிளியரா? புரியுதா? இப்ப எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்களும் கேட்டிருந்தா எஸ் கரெக்டா இருக்கு. ஓகேவா, இந்த இந்த கொஸ்டின்ல இப்ப எப்படி கேள்வி இப்படி வந்திருந்ததுன்னா, இந்த இடத்துல எல்லா கிரிக்கெட் எல்லா விளையாட்டு வீரர்களும் மாணவர்களான்னு கேட்டா தப்பு. எல்லா மாணவர்களுமே என்னது? எல்லா மாணவர்களும் விளையாட்டு வீரர்கள் தான். ஓகே, கிளியரா? ஆனா கிரிக்கெட் ஆட்டக்காரன் கிடையாது. கிளியர்? எஸ் கிளியர். ஓகே, ஓகே தனுஷ், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, உங்க லைக்ஸ் போடுங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் லைவ்ல சந்திப்போம். நன்றி. ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இது ரியலி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா? இது ஒரு ரிவிஷன் பண்ணி நம்ம இந்த கொஷின்லாம் 11 செட்ல இருக்க சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். நேற்று மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துட்டோம், பெர்சன்டேஜ் பார்த்துட்டோம். ஓகேவா, ரேஷியோ பார்த்துட்டோம். கம்ப்ளீட்டா நம்ம அவ்வளோ சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஐ திங்க் மேபி இது ரியலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஓகே, தேங்க்யூ. Any doubts? Okay, bye. Dhanush, Radhika Ranganathan, Abhita, Amudan, everyone, thank you. Okay.